கண்டிக்கிறோம் 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 மத்திய அரசை கண்டிக்கிறோம் வஞ்சிக்காதே ஓட்டுநரே வஞ்சிக்காதே திரும்ப பெறு புதிய சட்டத்தை திரும்ப பெறு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் இன்று மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சமூக நீதி ஓட்டுநர் சார்பாக, அதாவது மத்திய அரசு ஹிட் அண்ட் ரன் என்கிற ஒரு புதிய சட்டத்தை மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பட்டுராஜா அவர்கள் தலைமையிலே நமது விவிடி செயலாளர்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது மத்திய அரசு ஒரு ஓட்டுநர் விபத்து நடந்தால் ஓட்டுநர் அருகிலே இருந்து அதனுடைய பக்கத்திலே உள்ள காவல் நிலையம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் மாசிரேட்டு முன்பு ஆஜராக வேண்டும். அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இல்லை அப்படி மீறி செயல்பட்டால் 7 லட்சம் அபராதமும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுக்கும் என்கிற இந்த சட்ட மசோதாவில் சொல்லப்படுகிறது. இந்த சட்ட மசோதாவில் சொல்லப்படுகிறது என்றால், நாங்கள் ஒரு தற்செயலாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துல ஓட்டுநருக்கு பாதுகாப்பு இல்லை. ஓட்டுநர் இறங்கி அவர்களை பாதுகாக்கும் முன் மக்களே அந்த வாகனத்தில் வரும் ஓட்டுநரை அடித்து கொண்டு வருவார்கள். அதனால் நாங்கள் அந்த இடத்துல நிற்க முடியாது. உடனடியாக எங்களின் பாதுகாப்பு கருதி சற்று தொலைவிலே தூரத்தில் நின்று இல்லது தூரத்தில் இருக்கும் காவல்துறையிடம் சென்று எங்களுடைய இதை குறிப்பிடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓட்டுநர் அங்கே இருக்கணும் அப்படின்னு இந்த சட்ட மசோதாவில் இருக்குது. அதனால் அப்படி மீறி செயல்பட்டால் 7 லட்சம் அபராதம் 10 ஆண்டு சிறை தண்டனை என்கிற ஒரு சட்டத்தையும் அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 7 லட்சம் அபராதமும் 10 ஆண்டு சிறை தண்டனை இருந்தால் எங்கள் குடும்ப பாதுகாப்பு என்னாகும்? நாங்கள் அன்றாடம் தினக்கூலிகள் மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஓட்டுநர். நாங்கள் ஓட்டுநர் இல்லை என்றால் இந்தியாவின் பொருளாதாரமே இல்லை. இந்தியாவிற்கு பொருளாதாரம் வரணும் அப்படின்னா ஓட்டுநர் தான் வேணும். இந்தியாவுக்கு வல்லரசு வேணும்னா ஓட்டுநர் தான் வேணும். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசை சமூக நீதி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.